ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சியம்மன், அதாவது பெரியாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்களில் வந்து குலதெய்வமாக இவங்களை வழிபட்டுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பமுற்றவர்கள் வந்து அருளும் பூரணமும் இந்த அம்மாக்கிட்ட தான் முழுசாக கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயதான மூதாட்டியாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வயதான ஒரு ஆட்சி தான் இந்த பெரியாச்சி அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இவங்க பூமிக்கு வந்த கதையும் அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பயங்கரமான உருவமும் தான் கையில் ஒரு குழந்தையும், அது மட்டும் இல்லாமல் தொடையில் ஒரு பெண்ணுடைய, அதாவது ஒரு பெண்ணை வந்து வயிற்றை கிழிக்கிற மாதிரி ஒரு தோற்றமும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காலடியில் ஒருத்தனை வந்து மிதிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை சிற்பத்தை தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த அம்மாவை நம்ம காவல் தெய்வமாக பார்த்திங்கன்னா மதுரை வீரன் வந்து ஒவ்வொரு கோயிலையும் இருப்பாங்க. அதாவது பூமிக்கு வந்த தோற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையும் அந்த புராணத்துப்படி பார்த்திங்கன்னா பாண்டிய நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாண்டிய நாடை சேர்ந்த வல்லராஜா அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மன்னன் தான் வந்து இந்த ஊரில் வந்து ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்தாருங்க. அப்படி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஜாதக ரீதியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிறக்க போகிற ஒரு குழந்தை வந்து இந்த பூமியை தொட்டுடுச்சு அப்படின்னா அவருடைய மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியும்போது தன்னுடைய குழந்தையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனநிலையில் இருந்த ராஜா அங்கே இருக்க காவலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து, அதாவது அவருடைய மனைவிக்கு வந்து இந்த வயிற்று வலின்னு சொல்லுவாங்க, இடுப்பு வலின்னு சொல்லுவாங்களே, அந்த குழந்தை பிறக்கிற தருணம் வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஊரில் வந்து நல்லா வயதான ஒரு பாட்டி யாராவது இருந்தால் கூப்பிட்டுவாங்க, பிரசவம் வந்து நடக்கும்போது பிரசவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு தேடி பார்க்கும்போது அந்த ஊரில் நம்மளுடைய மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மாரியம்மா இல்லை காளியம்மா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மா வந்து மறு உருவமாக வந்ததாக தான் இந்த பேச்சியம்மன் அழைக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அரண்மனையில் நீங்கள் தான் வந்து ஒரு டெலிவரி பார்க்கணும், ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை வந்து பூமியில் பட்டுடுச்சு அப்படின்னா இந்த அரசனுடைய உயிர் போயிடும் அப்படின்றது அவனுடைய விதியாக சொல்லப்படுதுங்க. அதனால் நீங்கள் தான் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அரசனும் அவர்கிட்ட மண்டிட்டு கேட்டவுடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணுவ எனக்காக அப்படின்னும்போது, இந்த ஊருக்கு இந்த சுற்றி இருக்க மக்கள் எல்லாருக்குமே நீ நல்லது செய்யணும், கேட்குறது எல்லாத்தையும் வாரி வழங்கணும், அதுக்கு நீ தயாரான்னு கேட்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு அந்த மன்னர் சரி அப்படின்ற ஒரு கட்டளையை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சத்தியத்தை கொடுத்துட்றாரு. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த அம்மாவுடைய வயிற்றுலேருந்து அந்த குழந்தையை எடுத்து ஒரு கைகளில் ஏந்தியும் அந்த அம்மாவை மடியில் படுக்க வச்சோம் உட்காந்துட்டு இருக்கும்போது, குழந்தை தான் நல்லபடியாக பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த வயதான மூதாட்டி நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கர்வத்தில் இந்த அரசன் என்ன பண்ணுறான்னா, உனக்கு சொல்லி கொடுத்த சொல்ல இது தரேன் அது தரேன்னு நான் சொன்ன பொன் பொருள் எதையுமே நான் வந்து தரப்போகிறது கிடையாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னும் போது அந்த ஒரு நேரத்தில் அந்த அம்மாவுக்கு வந்த கோவத்தில், அதீத கோவத்தினால என்ன பண்ணுச்சுன்னா, 4 கைகளும் அந்த அம்மாவுடைய நிஜமான உருவத்தை காட்டிட்டு அவன் கண்ணு முன்னாடி அந்த அவனுடைய மனைவி வந்து குடலை வந்து தன்னுடைய வாய்களால் கடித்து அந்த குடலை இழுக்கும்போது இவன் ஓடி பதறி கிட்ட வரும்போது அவன்